வெல்கம் டு பென் பேப்பர் டிஎன்பிஎஸ்சி. ஸோ நிறைய பேர் திருப்பி ரிப்பீட்டடாகவே கேட்குற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இன்னும் என்னால் ஒரு 7-8 மணி நேரம் அப்படிங்கிறது தினம் படிக்க முடியலை. ஸோ ஃபுல் டைமாக படிக்கிறவங்களுக்கு ஓகேவா. ஸோ ஃபுல் டைம் அஸ்பிரன்ஸு இன்னியுமே என்னால் ஒரு 7 மணி நேரமோ 8 மணி நேரமோ இன்னுமே படிக்க முடியலை அப்படிங்கிறது தான். ஸோ அதுக்கு ஒரு சின்ன ஒரு வழி சொல்கிறேன். ஸோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக நமக்கு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். ஸோ உண்மையிலேயே நம்ம நிஜமாக ட்ரை பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு இம்ப்ரூவ்மெண்ட் பெரிய அளவில் தெரியும் ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 5 டேஸ் எடுத்துக்கோங்க. 5 டேஸில் 40 ஹவர்ஸ் படிக்க முடியுதான்னு பாருங்கள். ஸோ நீங்கள் டெய்லி படிக்கிறத நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். பக்கத்தில் எப்போயுமே ஒரு ரஃப் நோட் வச்சுக்கோங்க. 1/4 மணி நேரம் படித்தாலும் சரி, 20 நிமிஷம் படித்தாலும் சரி, அரை மணி நேரம் படித்தாலும் சரி. ஸோ அதை நோட் பண்ணி வச்சுக்கிட்டே வாங்க. ஸோ நீங்கள் காலையில் ஒரு 8 மணி 9 மணிக்கு படிக்க ஆரம்பிக்கிறீங்கன்னு வச்சுக்குவோம். ஒரு 12 மணிக்குள்ளே எவ்வளோ நேரம் படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத மொத்தமாக டோட்டலாக ஆட் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. ஒரு 2 மணி நேரம் இல்லை ஒரு 2.5 மணி நேரம் அப்படின்னு வச்சுக்கோங்க. திருப்பி சாயங்காலம் ஒரு 5 மணி போல் அப்போ ஒரு 5 மணி நேரம் நான் படிச்சிட்டேன் அப்படின்னு நோட் பண்ணி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கே தோணும், ஓகே ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் படிக்கணும் அப்படின்னு இருக்குது. ஸோ அப்போனா தான் 5 நாளில் 8 மணி நேரம் படித்து நம்மளால் 40 மணி நேரத்தை முடிக்க முடியும் அப்படிங்கிறது நமக்கு செட் ஆயிரும். ஸோ அப்போ நம்ம 5 மணிக்கு அப்புறம் திருப்பி ஒரு நைட்டு 9 மணிக்கோ 10 மணிக்குள்ளே நான் தூங்க போகிறேன் அப்படின்னா 10 மணிக்குள்ளே தூங்குறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நான் 8 மணி நேரம் அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு மைண்ட் செட் வரும். ஸோ அப்போ இதே டெக்னிக் டெய்லி யூஸ் பண்ணுங்கள். ஒரு நாள் 2 நாள் யூஸ் 2 நாள்லேயே நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். இதே மாதிரி நீங்கள் கரெக்டாக எவ்வளோ நேரம், ஸோ 1/4 மணி நேரம் படித்தா கூட 1/4 மணி நேரம் எழுதுங்க. 10 நிமிஷம்னா கூட 10 நிமிஷத்தை எழுதி வச்சுக்கோங்க. அதை ஆட் பண்ணிக்கிட்டே வாங்க ஓகேவா. ஸோ அவ்வளோதான். அப்போ நம்ம ஒரு 2 நாள் 3 நாளில் நான் ஒரு 7 மணி நேரம் ஒரு 8 மணி நேரம் பட் மறுநாள் என்னால் திருப்பி ஒரு 7 மணி நேரம் தான் படிக்க முடியுது அப்படின்னா நமக்கு தெரிஞ்சிடும், ஓகே அப்போ இங்கே 1 மணி நேரம் மிஸ் ஆகுது, இங்கே 1 மணி நேரம் மிஸ் ஆகுது. அப்போ அடுத்த 2 நாள் கண்டிப்பாக நம்ம 9 மணி நேரமாவது படிக்கணும் அப்படின்னு அந்த ஒரு 9 மணி நேரம் அப்படிங்கிற அந்த டார்கெட்டை நோக்கி நம்ம ட்ராவல் பண்ணுவோம். ஸோ இதனால கண்டிப்பாக ப்ரெஷர் ஆகக்கூடாது. ஸோ ரொம்ப டென்ஷன் ஆகக்கூடாது. நம்ம படிக்கணும் அப்படி இதாகக்கூடாது. பட் நமக்கு அந்த ஒரு இது இருக்கும்ல. ஸோ ரொம்ப நேரம் டிவி பார்த்துட்ருக்கோம் இல்லை ரொம்ப நேரம் ஃபோன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ இல்லை நம்ம 9 மணி நேரம் படித்தா தான் நம்ம 5 நாளில் இந்த 40 மணி நேரம் அப்படிங்கிற அந்த டார்கெட்டை முடிக்க முடியும் அப்படிங்கிற விஷயம் நமக்கு தோணும்ல. ஸோ அதனால் நம்ம அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு படிப்பில் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ ஒரு வேளை உங்களால் 9 மணி நேரம் படிக்க முடியலன்னா கூட ஒரு 8.5 மணி நேரம் படிச்சிட்டிங்கன்னா 8 மணி நேரத்தை தாண்டி 2 நாள் படிச்சிருக்கீங்களா. 7 நாள் தான் என்னால் 2 நாள் படிக்க முடியுது. பட் இந்த 2 நாள் 8.5 மணி நேரம் படிச்சிருக்கோம்ல, அதுவே நமக்கு பெரிய சக்ஸஸ் தானே. ஸோ ஓகே இப்படி படிச்சுட்டேன் நான் 8.5 மணி நேரம் படிச்சிருக்கேன், எனக்கு 39 மணி நேரம் தான் வருது, 40 மணி நேரத்தை முடிக்க முடியல. கரெக்டு தானே. 40 மணி நேரத்தை கண்டிப்பாக முடிக்க முடியலை, 39 மணி நேரம் தான் வருது. ஏன்னா இங்கே 2 நாள் நான் ஒரு மணி நேரம் கம்மியாக படிச்சிருக்கேன். அந்த 1 மணி நேரத்தை என்னால் டேலி பண்ண முடியல, 39 மணி நேரம். அப்போ நான் ஹோலிஸ்டிக்காக பார்க்குறப்ப குமுலேட்டிவாக பார்க்குறப்ப 5 நாளில் 40 மணி நேரம் அப்படிங்கிறதுல அந்த டார்கெட்டில் நான் ஃபெயில் ஆகிட்டேன் ஓகேவா. சரி இப்போ ஒரு நாள் பிரேக் எடுத்துக்கோங்க. ஒரு நாள் பிரேக் எடுத்துகிட்டு திருப்பி அதே 5 நாளில் 40 மணி நேரம், அடுத்த 5 நாளில் 40 மணி நேரம் படிக்கணும் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்டோடு படிங்க. கண்டிப்பாக இந்த தடவை நம்மளால் முடிக்க முடியும். கொஞ்சம் எஃபோர்ட் போட்டிங்க அப்படின்னா உண்மையிலேயே நீங்கள் முடிக்கணும்னு நினச்சி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக முடிக்க முடியும். காரணம் என்ன அப்படின்னா போன தடவை நம்ம எங்கே ஃபெயில் ஆனோம் அப்படிங்கிறது நமக்கே நல்லா தெரியும். ஒரு 2 நாள் 7 மணி நேரம் படிக்க போய் தான் நம்மளால் மறுநாள் படிக்க முடியலங்கிறது தோணும். அப்போ கரெக்டாக எப்படி பிளான் பண்ணிக்கணும் அப்படிங்கிற நான் 7 மணி நேரம் படித்தா மறுநாளே அதை 9 மணி நேரமாக ஆக்குறதுக்கு என்ன ட்ரை பண்ணணும், அதுக்கேற்ற மாதிரி நம்ம படிக்க ஆரம்பிச்சிருவோம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம மைண்ட் செட் பண்ணிடுவோம். ஸோ அதற்கேற்ற மாதிரி நம்ம ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஸோ அவ்வளோதான். ஸோ அப்போ ஒரு தடவை நீங்கள் செட் பண்ணி அதில் சப்போஸ் ஓகே அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதே டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி உங்களால் எப்போயுமே அச்சீவ் பண்ணி கொண்டு போய்கிட்டே இருக்க முடியும். இல்லை அப்படி நான் ஃபஸ்ட் டைம் அச்சீவ் பண்ணிட்டு 2வது தடவை என்னால் அந்த டார்கெட்டை முடிக்க முடியலன்னா கூட அடுத்தடுத்த டைம் 3வது 4வது தடவை கரெக்டாக உங்களால் முடிக்க முடியும். இல்லை ஃபஸ்ட் டைமே என்னால் முடிக்க முடியலன்னா செகண்ட் டைம் கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணுவோம். ஃபஸ்ட் டைம் என்னால் 35 மணி நேரம் தான் படிக்க முடியுதுன்னா செகண்ட் டைம் 38 ஆகும், தேர்ட் டைம் 40 ஆகும். உண்மையிலேயே நம்ம எஃபோர்ட் போட்டோம் அப்படின்னா இந்த இம்ப்ரூவ்மெண்ட் கண் கூட தெரியும் ஓகேவா. ஸோ ஏன் இப்படி இந்த குமுலேட்டிவாக சொல்கிறேன் அப்படின்னா ஒரு நாளையே நம்ம பிரிக்கிறோம். இத்தனை மணிக்குள்ளே இவ்வளோ நேரம் படித்தாதான் 8 மணி நேரத்தை முடிக்க முடியும் அப்படின்னு நம்ம பிரிக்கிறோம். ஸோ அப்போ அங்கே ஒரு அர்ஜு கிரியேட் ஆகுது. ஸோ அந்த ஒரு வேகம் நமக்கு வருது. ஸோ அதில் மோட்டிவேட் ஆகி நம்ம படிக்கிறோம். இதுதான் செல்ஃப் மோட்டிவேஷன். ஸோ அப்போ நம்மளே மோட்டிவேட் பண்ணி கொண்டு போகிறோம். ஸோ அங்கே ஒரு விஷயம். அதே நேரத்தில் 5 நாளில் 40 மணி நேரம் அப்படிங்கிறப்ப அங்கே ஒரு எஃபெக்ட் இருக்குது. ஸோ அதன் மூலியமாக நான் இன்றைக்கி நான் படிக்கல 7 மணி நேரம் தான் படித்தேன் அப்படின்னா நாளைக்கு நான் 9 மணி நேரம் படிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு அர்ஜு கிரியேட் ஆகுது. அப்போ நம்ம ஹவர்லி பேசிஸ்லேயும் நம்ம படிக்கணும்னு நம்மளை தூண்டிக்கிட்டே இருக்கோம் நம்மளை. அதே மாதிரி ஒரு நாள் ஸோ மறுநாளும் நம்ம அதற்கேற்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணி கொண்டு போகணும் படிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயமே நமக்கு திருப்பி கொண்டு வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இது எல்லாருமே யூஸ் பண்ணலாம். இல்லை நான் இப்போ தான் காலேஜ் போய்கிட்டு இருக்கேன், நான் இப்போ ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் படிக்கணும்னு நினைக்கிறேன்,
பட் என்னால் படிக்க முடியல அப்படின்னா காலேஜில் ஃபஸ்ட்டு ஒரு 3 நாள் ட்ரை பண்ணுங்கள். 3 நாளில் 10 மணி நேரம் படிக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணுங்கள். இல்லை முடியலை அப்படின்னா அடுத்த ஒரு 3 நாள் ட்ரை பண்ணுங்கள். அதே 10 மணி நேரத்தை யூஸ் பண்ணுங்கள். ஸோ 10 மணி நேரம் படிக்க முடியணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக அடுத்த 3 நாளில் நம்மளால் படித்து முடிச்சிட முடியும். ஓகேவா? ஸோ ஒரு நாள் பிரேக் எடுத்துக்கோங்க. ஸோ திருப்பி இல்லை அப்பயும் என்னால் முடிக்க முடியலன்னா ஒரு நாள் பிரேக் எடுத்துகிட்டு அடுத்த ஒரு 3 நாளில் ஒரு 10 மணி நேரம் படிக்க முடியுதான்னு ட்ரை பண்ணுங்கள். ஸோ இது எல்லாருக்குமே பொருந்தும். ஸோ ஹோம் மேக்கர்ஸாக இருக்கட்டும் சரி, ஸோ வேலைக்கு போய்கிட்டே படிக்கிறேன், பார்ட் டைமாக ஒர்க் பண்ணுறேன், காலேஜ் போடுறேன், யாருக்குனாலும் சரி. ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இல்லை நான் வேலைக்கு போய்கிட்டே தான் படிக்கிறேன் அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு 5 மணி நேரம் தான் என்னால் படிக்க முடியும் அப்படின்னா நீங்கள் அதற்கேற்ற மாதிரி ஒரு 6 நாளில் ஒரு 30 மணி நேரம் படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். முடியலை ஒரு நாள் கேப் எடுத்துக்கோங்க. அடுத்த திருப்பி 6 நாளில் 30 மணி. ஸோ ஒரு நாள் கேப் எடுத்துக்கோங்க அப்படின்னா ஒரு நாள் படிக்காமல் இருக்க சொல்லலை, அதையும் நோட் பண்ணணும். நான் கேப் எடுத்துக்கோங்க அப்படின்னா அந்த ஒரு நாள் உங்களுக்கு டார்கெட் இல்லைன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா திருப்பி வந்து ஒரு ரிலாக்ஸ் பண்ணி நீங்கள் திருப்பி அடுத்த ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி ஓடணும்ல. ஸோ அதுக்கு ஒரு நாள் நீங்கள் எடுத்துக்கோங்க. அந்த ஒரு நாள் வந்து நீங்கள் படித்து தான் ஆகணும். பட் அந்த டார்கெட்டுக்குள்ளே இது அந்த ஒரு நாளை நீங்கள் சேர்க்க வேணாம். ஏன்னா திருப்பி நம்ம கேப்பே இல்லாமல் இது பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு அதுவே ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனை க்ரியேட் பண்ணிடும். ஸோ அதுக்காக ஒரு நாள் கேப்னா அந்த 6 நாளைக்கு அந்த 30 மணி நேரங்கிற அந்த ஒரு டார்கெட்டுக்கு ஒரு நாள் கேப் விடுங்க. பட் நீங்கள் படிக்கிறது அன்றைக்கி எவ்வளோ நேரம் படிக்க முடியுதோ அவ்வளோ நேரம் நீங்கள் படிக்க ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ ஒரு நாள் கேப்னா படிக்காமல் விட்டுறக்கூடாது. ஓகேவா? சரி, இப்போ அடுத்த 6 நாளில் ஒரு 30 மணி நேரம் அப்படின்னு ட்ரை பண்ணிக்க அப்படின்னா இதில் கண்டிப்பாக அச்சீவ் பண்ண முடியல அப்படின்னா அடுத்த 6 நாளில் நம்ம அச்சீவ் பண்ணுவோம். அப்போ திருப்பி அடுத்த ஒரு 6 நாள் வரும்ல. ஸோ அப்போ அடுத்த ஒரு 6 நாள் திருப்பி வேணால் ஒரு நாள் கேப் விட்டுக்கோங்க. திருப்பி ஒரு அடுத்த ஒரு 6 நாள் ட்ரை பண்ணுறப்ப நமக்கு என்ன தோணும், போன தடவை அச்சீவ் பண்ணிட்டோம், அப்போ இந்த தடவை கண்டிப்பாக பண்ணிடணும் அப்படிங்கிற அந்த விஷயம் தோணும். அவ்வளோதான். ஸோ இது வந்து நம்மளே வந்து ரெடி பண்ணிக்கிறதுக்காக தான். போன தடவை அச்சீவ் பண்ணலை அப்படின்னாலும் கம்ப்ளீட் பண்ண முடியலைனாலும் இந்த தடவை கம்ப்ளீட் பண்ணணுங்கிற வேகத்தோடு படிப்போம். இல்லை போன தடவையே நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படின்னாலும் இந்த தடவை போன தடவையே முடித்தோம், அப்போ இந்த தடவையும் கண்டிப்பாக முடிச்சு காட்டணும் அப்படிங்கிற அந்த ஒரு வேகத்தோடு படிப்போம். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு சின்ன விஷயம் தான், கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். யூஸ் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.